உதயநிதி அண்ணா வந்து சட்டசபையை விட்டு வெளியில வந்ததை நிறைய பேர் தவறா புரிஞ்சுக்கிட்டு பேசுறீங்க. அவர் எதனால எழுந்து வெளியில வந்தாருன்னு சொல்லிட்டு அவரே ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்காரு. அதை பாருங்க. இஷ்டத்துக்கு பேசுவீங்க, நாங்க எல்லாத்தையும் கேட்டுருக்க முடியுமா? இப்ப நீங்க உட்காந்துருக்கீங்களா, நீங்க வந்திருக்கீங்களா பத்திரிக்கை, நான் இங்க வந்து உட்காந்துட்டு உங்களெல்லாம் கண்ணாமன்னு திட்டி கிட்ட வார்த்தைலாம் பேசினா நீங்க எல்லாம் ஒத்துப்பீங்களா? கோவம் வராது உங்களுக்கு? ஏன் அப்படி பேசுன்னு கேட்பீங்கல்ல? அது மாதிரிதான் உங்க இதுதான் உங்களுக்கு ப்ராப்ளமா உதயநிதி அண்ணா? சிஎம் அவர்கள் வந்து பார்ட்டின்னு ஒரு வார்த்தையை ஆரம்பிக்கும் போதே நீங்களும் உங்க கட்சியை சேர்ந்தவர்களும் எழுந்திருச்சு கூச்சலிட ஆரம்பிச்சிட்டீங்க, வெளிநடப்பும் செஞ்சுட்டீங்க. அதே சட்டமன்றத்தில் குதிரை பேரம் பேசுகிறார்கள் என்று சிஎம் அவர்களை பார்த்து கேள்வி கேட்டீங்க. அது அந்த சட்டசபையில் சொல்லக்கூடாது என்று மறுப்பும் தெரிவித்தார்கள். அப்ப நீங்க சொல்லும் போது சிஎம் அவர்களும் எம்எல்ஏக்களும் எல்லாருமே உட்காந்து கேட்டுட்டு தானே இருந்தாங்க. யாருமே வெளிநடப்பு செய்யலையேனா? நீங்க மட்டும் எல்லாமே பேசும்போது அது சரியா இருந்தது, மற்றவர்கள் பேசும்போது அது தவறாக இருக்கிறது. கேட்டால் அது வந்து சினிமா பட பாணியில் சட்டமன்றம் இருக்கிறது, நடிக்கிறார்கள், நடிக்கவும் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லிலாம் சொல்றீங்க. இதுக்கு நீங்க அங்கேயே உட்காந்து அவர் பேசுறத முழுசா கேட்டு நீங்க ஆன்சர் பண்ணிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும் அண்ணா. நம்ம பேசினால் தவறு இல்ல, அடுத்தவங்க பேசினா அது தவறுன்றது எந்த விதத்துல நியாயம்னு தெரியல. நீங்களும் சரி, உங்களோட கட்சியை சேர்ந்து சப்போர்ட் பண்ற அனைவருமே சரி, நீங்க எது செய்தாலுமே தவறு கிடையாது, நாங்கள் எது செய்தாலும் தவறு என்று மட்டும்தான் முன்கருத்து வைக்கிறாங்க.